ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அதுல நம்ம போடக்கூடிய எஃபர்ட் பதிலுக்கு அவங்க திரும்பி நமக்கு பண்ற ரெஸ்பான்ஸ், எந்த உறவு முறையாக இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் ரொம்ப 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 முக்கியம். இப்போ சில பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய ரொம்ப பிஸியான ஒரு ஆளா இருப்பாங்க. ஆனா அவங்க மனசுக்கு பிடிச்சவங்க வந்து மெசேஜ் பண்ணா, டெக்ஸ்ட் பண்ணா, கால் பண்ணா, இன்ஸ்டால ரீல்ஸ் அனுப்பலாம், என்ன பண்ணுவாங்க உடனே எவ்வளவு ஒர்க். இப்போ வந்து அவங்க பைக் ஓட்டிட்டு கூட இருக்கலாம், அப்படி செய்யக்கூடாது, ஆனா தப்பு. வேற ஏதாச்சும் மீட்டிங்ல இருக்கலாம், இல்ல வேற எங்கேயோ வேலை பார்த்துட்டு கூட இருக்கலாம். அப்ப கூட சைட்ல சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஒரு கையில இருந்து பாக்கெட்ல இருந்து போன் எடுத்துட்டு அந்த பர்சன்டேஜ் மெசேஜ் ரிப்ளை பண்ணுவாங்க. ஒரு கையில வச்சுட்டு பார்த்துட்டு ஒரு லைட்டோட ரிப்ளை பண்ணுவாங்க. உடனே என்ன ஒர்க் ஆனாலும் பண்ணுவாங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எஃபர்ட்டே இருக்காது, ஜீரோ எஃபர்ட்டா இருக்கும். இவங்க போடுறதோட கம்பேர் பண்ணா ஜீரோவா இருக்கும். எவ்வளவு பிஸியா சும்மா தண்டமா படுத்திருப்பாங்க. படுத்து பெட்ல பக்கத்துல தலைமாட்டுல அடி போன் கிடக்கும். அப்போ வந்து அந்த பாய் ஆர்கள் மெசேஜ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துட்டு இவனா சரி இவளா அப்படி ரிப்ளை பண்ணிக்கலாம், அப்புறம் கால் பண்ணிக்கலாம். அந்த கால் பண்ணா கூட சும்மா இருப்பாங்க. பேச சில பேருக்கு அலுப்பா இருக்கும், சைட்ல பட்டன் அமுக்கி விடுவாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து ரெஸ்பான்ஸ், புரிதல், அன்பு, அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாமே ஒரு உறவுல மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? தயவு செஞ்சு உங்களுக்காக எஃபர்ட் போட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அவங்கள வந்துட்டு அவாய்ட், இப்போ எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து யாருக்கும் தயவு செஞ்சு செய்யவே செய்யாதீங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா ரிலேஷன்ஷிப்ல ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் எல்லாமே இந்த ரெஸ்பான்ஸ்குள்ள தான் இருக்கு. உங்களுக்காக ஒருத்தவங்க எஃபர்ட் போட்டு உங்களுக்காக உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க, எவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல கூட உங்களுக்காக மெசேஜ் பண்றாங்க, கால் பண்றாங்கன்னு சொன்னா நீங்க அவங்க போறது அட்லீஸ்ட் 50% 20% ஆச்சும் அவங்கள மதிங்க. உங்களுக்கு